இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.10. ஓகே, 3.10ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னாலே பவர் 2 இருக்கும். எக்ஸில் பவர் 2 இருக்கிறது தான் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலே எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட வேல்யூ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதே ப்ரொசீஜரில் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம் 4x² மைனஸ் 7x மைனஸ் 2 = 0 இல்லையா? இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை வந்து இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ 4 × 2 அப்படிங்கிறது தான் நம்ம மேலே எடுத்துக்கணும், 8. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 4 × 2 மைனஸ் 8, அதையும் விட்டுறக்கூடாது. ஸோ நம்மளுக்கு 4 2s are -8 வேணும். கீழே -7 வேணும். ஆட் பண்ணால் -7, மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், ஆட் பண்ணால் -7 வரணும். ஸோ 8 1s are 8. இப்போ இங்கே -7ங்கிறதுனால இது மைனஸ், இது +1. ஸோ இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 8லேருந்து 1 போயிடுச்சுன்னா 7. ஸோ பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இந்த மாதிரி வருது இல்லையா? இப்போ இதை எப்படி எழுத போகிறோங்கிறத பாருங்கள். 4x² இந்த -7xக்கு பதிலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க 2 ஃபேக்டரை எழுதணும். -8x + 1x எப்படி எழுதுகிறோன்னு தெரியுதா? அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த -2 அப்படியே எழுதி =0ன்னு போட்டணும். இதை அப்படியே எழுதிடலாம். -2 வந்து 4x கூடயும் அப்படியே எழுதிடலாம். -7x இருக்குது இல்லையா? அதை தான் நம்ம எப்படி ஃபேக்டராக பிரிச்சுருக்கிறோன்னா -8x + 1x - 2 = 0ன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து எது காமனாக இருக்கிறோ அதை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். இங்கே என்ன இருக்குதுன்னா 4x², இங்கே 8x இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயுமே 4ங்கிற நம்பர் காமனாக இருக்குது, எக்ஸுங்கிறதும் காமனாக இருக்குது. ஸோ 4xை நான் வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் ஒரு x மட்டும் இருக்கும். ஏன்னா 4x × x தான் 4x². மைனஸ் இங்கே 4x எடுத்துட்டோன்னா 1 4 is 4, 2 4s are தான் 8. ஸோ 2 மட்டும் இருக்கும். ஸோ 4x × -2 -8x ப்ளஸ் இப்போ இங்கே x - 2 வந்ததுனால இதே மாதிரி ஃபேக்டர் வர்ற மாதிரி இங்கே என்னதை காமனாக எடுக்க முடியும்? இல்லை எதுவுமே காமனாக இல்லை. ஸோ ஒரு 1 தான் நம்ம காமனாக எடுத்துட்டோன்னா 1 × x x 1 2s are 2 -2 = 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது x - 2. மீதி இருக்கிறத ஒரு ஃபேக்டராக எழுதிடணும். 4x + 1 = 0. ஸோ இப்போ இதை தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். 4x + 1ஐயும் ஈக்குவேட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ இங்கே x = 2ன்னு கிடைக்கும். இங்கே எக்ஸோட வேல்யூ 4x = -1. ஸோ x = -1/4ன்னு கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் -1, 4, 2. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் சம் நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். இதோடைய சப்டிவிஷன் 2ல் பாருங்கள். 3 × p² - 6 = p × p + 5. ஸோ இதை வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு செய்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம் இதில். ஸோ 3 × p² 3p² -3 6 are 18 = p × p² + 5p. ஸோ நெக்ஸ்ட்டில் எல்லா பியும் ஒரே சைடாக நான் கொண்டு வர போகிறேன். ஸோ 3p² - p² -5p -18 = 0. ஸோ 3p²லேருந்து 1p² போயிடுச்சுன்னா 2p² -5p -18 = 0. இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த 2வையும் இந்த 18ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 36 வரும். -36 2 × 18 -36, இங்கே -5. ஸோ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -36 வரும், அதையே ஆட் பண்ணால் -5 வரும்னு பார்க்கணும். 9 4s are 36. கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 டேபிளில் 9 4s are 36. 9லேருந்து 4 போயிடுச்சுன்னா 5. பட் இங்கே -5ங்கனால பெரிய நம்பரில் தான் மைனஸ் வரணும். ஸோ அப்போ அடுத்த லைனில் இந்த 2p² அப்படியே எழுதிக்கலாம். இங்கே -9p -4p -18 = 0 இந்த மாதிரி எழுதணும். இந்த 5pயை தான்
இந்த மாதிரி மாற்றிட்டோம். ஸோ இப்போ இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 காமனாக எடுக்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது ரெண்டில் இருந்தும் காமனாக எடுக்க முடியும். 2p² இந்த 4pலேருந்தும் எதை காமனாக எடுக்கலாம்னு பாருங்கள். 2pயை காமனாக எடுக்கலாம். ஸோ 2pயை காமனாக எடுத்தோம்னா p - 2ன்னு வந்துடும். 2p × p 2p², 2p × 2 -4p. இது ரெண்டையும் நான் எடுத்திருக்கேன். அடுத்து இப்போ இது ரெண்டையும் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா எதை நம்ம காமனாக எடுக்கலாம்? -9 எடுக்கலாமா, இல்லை +9 எடுத்துக்கலாமா? சரி, இது ப்ளஸ் இல்லையா, +2. ஓகே, இப்போ கரெக்டு. இப்போ -9 நான் வெளியில் எடுத்தேன் அப்படின்னா p + 2, 9 2s are 18 = 0. So p + 2 × 2p - 9 = 0. இது இப்போ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 4p எழுதிட்டு அடுத்து 9p எழுதிக்கலாம், -9p. அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா? 2p × p + 2. அதே மாதிரி -9 எடுத்துட்டோம்னாலும் நம்மளுக்கு p + 2 வரும். ஏன்னா -9 × p - 9p - × +, -9 2s are 18. ஸோ இப்போ தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுவோம். p + 2 = 0. இங்கே 2p - 9 = 0. ஸோ p = -2, 2p = இங்கே 9. ஸோ p = 9/2. ஸோ the answer is -2, 9/2. ஓகே. தென் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். root of a × a - 7 = 3√2. ஸோ இப்போ இதை ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றணும். அதுக்கு இங்கே ரூட்டாக இருக்கிறது இல்லையா, அந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயர் எடுக்க போகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமுமே நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா root of a × a - 7 the whole square is equal to 3√2 the whole squareனு வரும். ஸோ இப்போ இந்த ரூட்டுக்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே இருக்கிறது a × a - 7 மட்டும்தான். இங்கே இந்த 3க்கு ஸ்கொயர்டு இருக்கும், இந்த √2க்கு ஸ்கொயர்டு இருக்கும். 3 ஸ்கொயர்டுனா 3 3s are 9. √2 the whole squareனா × 2 தான் வரும். ஸோ இது என்னவா மாறிடும், 18 மாறிடும். ஓகே. ஸோ இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோன்னா a × a² -7a, இங்கே இருக்க 18 இங்கே வந்தால் -18 = 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -18 வரணும், ஆட் பண்ணால் -7 வரணும். ஸோ எது வரும், 2 9s are 18, இங்கே -7னால இது மைனஸ். ஓகே. ஸோ a² -2a +2a -9a -18 = 0. இப்போ இது ரெண்டுலேருந்து ஏவை மட்டும் நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ a + 2. அதேமாதிரி இங்கே -9 எடுத்துட்டோம்னா a + 2 வந்துடும். ஸோ a + 2 × a - 9 = 0. ரெண்டையும் தனித்தனியாக நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது a - 9 = 0. ஸோ a = -2, இங்கே a = 9. ஸோ the answer is -2, 9. ஓகே. ஸோ வெரி சிம்பிள். ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் பண்ணி அது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் சம். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன இருக்குது. √2x² + 7x + 5√2 = 0. இது ஆல்ரெடி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், √2 × 5√2னா 5 × √2 × √2 என்ன ஆயிரும், 2ன்னு ஆயிரும். ஸோ இது 10ன்னு ஆயிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். ஸோ என்ன வரும், 2 5s are 10, 2 + 5 7. ஸோ √2x² + 2x + 5x + 5√2 = 0. இந்த 7xஐ தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம், இப்போ இதை நான் வேறு மாதிரி எழுதிக்கிறேன். √2x² + √2 × √2xன்னு இதை எழுதலாம். உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் இதை அப்படியே எழுதுகிறேன்.
ஏன்னா அப்போ தான் நம்ம காமனாக இது ரெண்டில் இருந்து √2x நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா x + √2 தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே 5 இருக்குது காமனாக. ஸோ 5 எடுத்துட்டோம்னா x + √2. ஸோ x + √2 அதே மாதிரி √2x + 5 இந்த மாதிரி 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ தனித்தனியாக இது 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். √2x + 5 = 0. ஸோ x -√2 ஒரு வேல்யூ, இன்னொன்று √2x -5. ஸோ x -5/√2. ஸோ இது இன்னொரு ஆன்சர். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ரெண்டுமே மைனஸில் வருது பாருங்கள். -√2, -5/√2. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர் 4th சப்டிவிஷனுக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த சப்டிவிஷன் 5th ஒன் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். 2x² - x + 1/8 = 0. ஸோ இதுலேயுமே நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு இந்த 8ஐ கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பை 8. ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும்? 8 2s are 16x² -8x + 1 = 8 × 0 0. ஓகே, ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும், ஆட் பண்ணால் -8 வரணும். ஓகேவா? ஸோ எது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 4 4s are 16, -4 -4 தான் என்னது -8. ஸோ 16x² -4x -4x + 1 = 0. ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து எதை வெளியில் எடுக்கலாம்? 4xஐ வெளியில் எடுத்தோம்னா 4x - 1. அதே மாதிரி இங்கே -1 எடுத்துட்டோம் அப்படின்னா 4x - 1 ஆயிரும். ஏன்னா -1 × 4x -4x, minus into minus plus 1 into 1 1 plus 1. So 4x minus 1 into 4x minus 1 is equal to 0. ஸோ ரெண்டையும் தனித்தனியாக நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். ரெண்டும் ஒரே ஆன்சர் அதுதான். மற்ற சம்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஸோ x is equal to 1/4 கிடச்சிருக்கு. இதே வேல்யூ தான் அடுத்து கிடைக்கும். ஸோ 4x equal to 1. ஸோ x is equal to 1/4. ஸோ the answer is 1/4, 1/4ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த 5th சப்டிவிஷன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இல்லாத பட்சத்தில் அதை மாற்றணும். எப்படி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.